விளையாட்டுத்துறை இந்தியாவில் முதல் மாநிலமாக தமிழ்நாடு விளங்கி கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் மாணவர் மற்றும் இளைஞர் நலன் மீது அக்கறை கொண்ட முதலமைச்சர் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர். அதை தொடர்கிற துணை முதலமைச்சர் இன்னும் கூடுதலாக விரைவுபடுத்தி அந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறார். பொதுவாக அரசின் சார்பில் மாநில அளவில் போட்டிகள் என்பது ஒரு சடங்கு சம்பிரதாயத்துக்காக தான் இதுவரை நடத்தப்பட்டு வந்தது. ஆனால் துணை முதலமைச்சர்கள் பொறுப்பேற்ற பிறகு கிராமப்புற அடித்தட்டு மாணவ மாணவியரும் மாநில அளவில் நடக்கக்கூடிய போட்டிகளில் பங்கேற்க வேண்டும் என்று அந்த போட்டிகளுக்கான ஆலோசனைகளை IAS அதிகாரிகள் மூலம், மாவட்ட விளையாட்டு அதிகாரிகள் மூலம், ஆசிரியர்கள் மூலம் கலந்து பேசி இன்றைக்கு விளையாட்டுத்துறை நம்பர் 1ஆக இந்தியாவில் தமிழ்நாடு விளங்குகிறது. அதன் அடிப்படையில் முதலமைச்சர் கோப்பை விருதுகள் என்று அறிவிக்கப்பட்டு 20க்கும் மேற்பட்ட விளையாட்டுகளை தேர்வு செய்து அதில் கால்பந்தாட்டு விளையாட்டுகிற அந்த போட்டியை தஞ்சை மாவட்டத்தில் நடத்துவதற்கு அனுமதி தந்து 13 இடங்களில் மாநில அளவில் போட்டிகள் நடக்கிறது. அதில் ஒன்று தஞ்சாவூர். தஞ்சாவூரில் பள்ளி மாணவர்களுக்கான கால்பந்தாட்ட போட்டி அனைத்து மாவட்ட அளவில் கலந்து கொண்டு இன்றைக்கு முதல் 2, 3 மாவட்டங்களுக்கு பரிசுகளை சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மேயர், துணை மேயர், உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகள் முன்னிலையில், விளையாட்டுத்துறை அதிகாரிகள் முன்னிலையில் இங்கே வழங்கியிருக்கிறோம். அந்த வகையில் முதல் பரிசாக 13,50,000 ரூபாய் இன்றைக்கு நாமக்கல் மாவட்டம் முதல் பரிசை பெற்றிருக்கிறது. இரண்டாவது பரிசாக 9 லட்சம் ரூபாய் திருவாரூர் மாவட்டம் இரண்டாவது பரிசை மாநில அளவில் பெற்றிருக்கிறது. 4,5 லட்சம் ரூபாய் மூன்றாவது பரிசாக தென்காசி மாவட்டம் பெற்றிருக்கிறது. ஆக மாநிலம் முழுவதும் இருக்கிற விளையாட்டு வீரர்கள் தஞ்சையில் வந்து விளையாடுவதற்கான எல்லா உள்கட்டமைப்பை தஞ்சையில் உருவாக்கி தந்த மாண்புமிகு முதலமைச்சருக்கும், துணை முதலமைச்சருக்கும், சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும், மேயர் உள்ளிட்ட நிர்வாகிகளுக்கும் இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எனவே இந்தியாவில் விளையாட்டுத்துறை இன்னும் மேன்மேலும் உயர்வதற்கு மக்கள் பிரதியாகிய நாங்கள் என்றைக்கு துணை நிற்போம் என்பதையும் மகிழ்வோடு தெரிவித்து, இவ்வளவு ஏற்பாடுகளும் செய்வதற்கு ஆணை பிறப்பித்து எங்களை வெளிநடத்துகிற துணை முதலமைச்சருக்கு, விளையாட்டுத்துறை அமைச்சருக்கு மீண்டும் மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தெருக்களில் வந்து ஜாதி பெயர் நீக்கணும் அப்படின்னு ஒரு அரசாணை வெளியிட்டு இப்போ வந்து GT நாயுடு மேம்பாலம்னு வச்சுருக்காங்க. ஜாதி பெயரை சொல்லிட்டு தமிழக அரசு இரட்டை வேடம் போடுது அப்படின்னு சொல்கிறாங்க. பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்வது என்பது எதிர்க்கட்சிகளுக்கு இயற்கையான வாடிக்கை. புகழ்பெற்ற ஜாதிய சாராத விஞ்ஞானிகள் பற்பலர் பெருமைக்குரியவர்கள் தான். ஒரு சிலரை ஜாதியின் பெயரை சொன்னால்தான் தெரியும். ஒரு சில அறிஞர்கள், சான்றோர்கள், விஞ்ஞானிகள், தலைவர்கள் பெயரை சொல்லும் பொழுது சில பல அடையாளங்கள் பல்லாண்டு காலமாக இருந்த நிலை உண்டு. ஜாதியின்பை இருக்கக்கூடாது என்று அறிவித்த முதலமைச்சருடைய செயல்பாட்டை எல்லோரும் வரவேற்கிறார்கள். நாடறியும் ஒத்துக்கொள்ளாத மாற்றுக் கட்சிக்காரர்கள் கூட இது வரவேற்கக்கூடியதுதான் சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்தவர்கள் கொச்சைப்படுத்துவது என்பது பெருமைப்படுத்தப்பட வேண்டிய ஒரு நபரை கொச்சைப்படுத்துவதாக தான் நாங்கள் கருதுகிறோம். முழு விவரத்தையும் முழு முடிவையும் முதலமைச்சர் அறிவிப்பார். ராஜராஜ சோழன் வந்து எங்க ஜாதி உங்க ஜாதி சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் போஸ்ட் பெரிய சப்ஜெக்ட் வேணும். அதெல்லாம் புதியதாக தொடங்கப்பட்ட கல்லூரிகள் 34, குறிப்பாக இந்த 8 மாத காலத்திற்குள் நான் பொறுப்பேற்ற பிறகு 16 கல்லூரிகள், இறுதியாக மன்னார்குடியில் மகளிர் கல்லூரி, 64 கல்லூரிகளில் ஷிஃப்ட் 2 முறை தொடங்கப்பட்டிருக்கிறது. 8 புதிய பாடத்திட்டங்கள் தொடங்கப்பட்டிருக்கிறது. இதற்கான ஆசிரியர் தேவை என எண்ணிதான் முதலில் 551 பேரும், அதன் பிறகு 881 பேரும், இன்றைக்கு 2703 பேர் நிரந்தர பணியாளர்கள் பணி நியமனம் செய்வதற்கு மாண்பு முதலமைச்சர்கள் உயர்கல்வித்துறைக்கு உத்தரவிட்டு அதற்கான பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. 8ஆம் தேதி இறுதி நாளாக கௌரவ உரிமையாளர் முடிவெடுக்கப்பட்டு நேர்காணல் அணைப்பதற்கான பணி நடக்கிறது. இன்னும் ஒரு மாதத்தில் TRB மூலம் 2700 நிரந்தர பேராசிரியர்களுக்கு தேர்வு நடத்தவும் உயர்கல்வித்துறை முயற்சித்து வருகிறது. எனவே பேராசிரியர் பணி காலியிடம் இல்லை தமிழகத்தில் என்று சொல்லுகிற எல்லையை தொடுவதற்கு உயர்கல்வித்துறை முயற்சிக்கிறது. முதலமைச்சர் துணை நிற்கிறார். உங்கள் கோரிக்கையை ஏற்று விரைவில் அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். சரியா போச்சு உனக்கு.